ஃபைனான்ஸ் அதிபரை அழைத்து சென்று அற நிர்வாணம் படுத்திய கும்பல். ஆசை வார்த்தை கூறி பணம் பறித்த உல்லாச ராணி. 2 கைது, 3 வலைவீச்சு. என்ன நடந்தது சிவகங்கை மாவட்டம்? விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. எப்பவுமே இந்த பண விஷயம்னு வந்தாலே நம்ம எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா எசகுபசகா போய் நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நிறைய நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். இங்கேயும் அப்படிதான் நடந்திருக்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் தம்பிப்பட்டியை சேர்ந்த ஒருத்தர் வடிவேலு. இவர் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்றாரு. இவர் வழக்கம் போல எல்லாருக்கும் ஃபைனான்ஸ் விடுறது, அதில் வர லாபத்தில் அடுத்தது பிஸ்னஸை பண்ணுறது. முக்கியமாக சிவகங்கை மாவட்டத்தில் இவருக்குன்னு ஒரு பேரே இருக்குது. ஃபைனான்ஸ் மேன் அப்படின்னு சொன்னால் இவர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபைனான்ஸ் ஒரு குடி கட்டி பறக்கிறாரு. இதுக்கு இடையில அவர் பல பேர் ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காரு. ஆண் பெண் பேரம் பார்க்காம எல்லாம் கொடுத்துருக்காரு. என்னன்னா ஜூன் 9 ஒரு கால் வந்திருக்கு இவருக்கு. அங்கே தான் வினையே வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க கால் பண்ணி என் பேர் கவிதாங்க, எனக்கு ஒரு 30-35 வயசு இருக்கும், எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவரை என்னடா தாய்க்குள்ள இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி இவர் ஒரு 4500 ரூபாய் ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காரு. வழக்கமாக ஒருத்தவங்க ஃபைனான்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் வாங்கி வச்சுப்பாங்க. முக்கியமாக இந்த ஆதார் கார்டு, இந்த முக்கியமான டாக்குமெண்ட்ல எதனா ஒரு காப்பியோ, அவங்க யார், அவங்க எங்கே அட்ரஸ், அவங்க யாராவது ஜாமீன் நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் முடிச்ச பிறகு தான் ஃபைனான்சியர் ஃபைனான்ஸை கொடுப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதாவது தாய்க்குள்ள இப்படி கெஞ்சுறாங்களே, நம்ம கொடுக்காம இருந்தால் எப்படி, தாய்க்குள்ளத்தை நம்ம தானே காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு விதத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 4500 ஒன்று ஜிபே பண்ணியிருக்காரு. இந்த அம்மா கவிதான்றவங்க ஆஹா சிக்கனாண்ட பம்பரக்கட்ட மண்டையா அப்படின்னு சொல்ற விதமா ஒவ்வொரு வாட்டி இதே மாதிரி கால் பண்ணி எனக்கு ஃபைனான்ஸ் தேவைப்படுதுங்க, நீங்க எவ்வளவு வட்டிக்கும் கொடுத்துறா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் வாங்கியிருக்காங்க. ஜூன் 9 ஆரம்பிச்ச இந்த ஃபைனான்ஸ் விஷயம் ஜூன் 24 வரைக்குமே தொடர்ந்து இருக்கு. கடைசியா ஜூன் 24 இருக்கு பார்த்தீங்களா, அங்கதான் ஹைலைட். என்னன்னா, இந்த அம்மா கவிதா அவங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது, நீங்க வாங்க, அது மட்டும் இல்லை நம்ம கொஞ்சம் தனிமையில பேசலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. என்னது தனிமையில கூப்பிட்றாங்க, தனிமையில இனிமே காண போன்றோமா அப்படின்னு சொல்லி ஐயா ரொம்ப குஷியில ஒரு ஹீரோ ஹோண்டா பைக் எடுத்துக்கிட்டு காரைக்குடிக்கு போயிருக்காரு. காரைக்குடி போனப்போ தான் தெரிஞ்சிருக்கு கடைசியில் இவருக்கு ஒரு வேட் வச்சிருக்காங்க அப்படின்னு. என்னன்னா, காரைக்குடிக்கு போன பிறகு அந்த அம்மா ஒரு குடிசை வீட்டுக்கு கூட்டின்னு போயிருக்காங்க. குடிசை வீட்டுக்கு கூட்டின்னு போய் வாங்க பேசுவோம், வாங்க பழகுவோம் என்ற ஒரு பாணியில கூட்டிட்டு போய் உள்ள பேசிட்டு இருந்திருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு நம்ம இங்க ஃபைனான்ஸ் கொடுக்க வரல, இவங்க நம்மளுக்கு ஏதோ ட்ராப் செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் அங்கே அந்த ஃபைனான்ஸை சுத்து போட்டு ஒழுங்கு முறையாக உங்களோட இருக்க பணத்தெல்லாம் கொடுத்துரு, எனக்கு ஒரு 50 லட்சம் பணம் வேணும், 50 லட்சம் நீ கொடுத்தாதான் இங்கே நான் உன்னை இங்கேருந்து விடவும் முடியும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஹீரோண்டா பைக்கு, செயின், இப்படி எல்லாத்தையும் பறிச்சிருக்கு அந்த கும்பல். சரி, நம்ம இதெல்லாம் திருடிட்டோம். முக்கியமாக ஃபைனான்ஸில் தனக்குன்னு இடத்த பிடிச்சவர், கண்டிப்பாக ஒரு செல்வாக்குனா இருக்கும், வெளியே போய் சொல்லிட்டாருன்னா ஒரு போலீஸ் கம்பெனி கொடுத்துட்டாருன்னா அப்படின்னு ஒரு பயத்தில் அந்த கும்பல் என்ன பண்ணி, அந்த கும்பலும் அந்த பெண்ணும் சேர்ந்து அவர் அற நிர்வாணம் படுத்தி அது வீடியோ எடுத்து, இங்கே பாரு, இதை போய் நீ வெளியே சொன்னான்னு வச்சுக்கோங்க, சோஷியல் மீடியா நாங்கள் விட்டுருவோம், அப்புறம் மானமே போயிடும், இப்போ பணம் மட்டும் தான் போயிடுச்சு, அடுத்து மானம் போயிடும்னு சொல்லி மிரட்டிருக்காங்க. இவர் என்ன செய்ய தெரியாமல் அங்கேருந்து ஓடி வந்திருக்காரு. ஓடி வந்த இவர் கொஞ்சம் தைரியமான ஆளு போல உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே இவர்கிட்ட பணத்தை பறிச்சுக்கிட்டாங்க, பைக்கையும் எடுத்துக்கிட்டாங்க. அற நிர்வாண வீடியோ தான் அவங்கள்ட்ட இருக்கு. அப்போ இதை காமிச்சு திரும்ப இந்த கும்பல் பணம் கேட்பாங்கிற ஒரு பயத்தில் இவர் ஒரு சாமர்த்தியமே போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. காரைக்குடி புதிய பேருந்து நிலையம் போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு உடனே அந்த கும்பலையும் அந்த பெண்ணையும் தேடி இருக்காங்க. தேடல கவிதா என்றவங்களும் இந்த ஒரு சம்பவம் மிக முக்கிய காரணமாக இருந்த தமிழ்ச்செல்வன், இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண தான் தெரிஞ்சிருக்கு இந்த அம்மா இதே ஒரு வேலையை வச்சிருக்கு. இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ஒரு பேரில் எனக்கு பணம் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் அந்த ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நெருக்கமாக பழகி இது மாதிரி நீங்கள் தனியாக எடுத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டின்னு அவங்களுக்கு பணத்தை பறித்து அற நிர்வாணம் வீடியோ எடுத்து இதை ஒரு பிஸ்னஸாக இந்த கும்பல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த 2 பேரை மட்டும் தான் போலீஸாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 3 பேரை காரைக்குடி போலீஸாக வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காவலர்கள் சொல்லக்கூடிய இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த மாதிரி கும்பல் அங்கங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க யார், அவங்க எந்த ஊரை சார்ந்தவங்க, அவங்களோட பின்புலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குற்றங்களை தடுக்கிறதுக்கு போலீஸ் இருக்குது, ஆனால் மக்களும் சரி பிஸ்னஸ் மேனும் சரி கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு காரைக்குடி போலீஸார் சொல்லியிருக்காங்க. இன்றைய கிங் வைரல் செய்தியை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை. இது நம்ம ஆச்சி மசாலா. உங்கள் பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெறுங்க.
இது நம்ம லலிதா லெமன். சிட்காசிஸ் 4.2 அணிகளாய் திரள்வோம் அமைப்பாய் உயர்வோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம் அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.